வாருங்கள், நாமும் வாழ்வு தரும் பாடுகளில் பாதையில் பயணிப்போம். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செலுத்துகிறோம். அதை நின்றால் மது பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். 10 மாதம் சுமந்து பெற்ற என் மகனை 10 பேர் பலவிதமாக பேசி அவனை என் கண்முன்னே ஈவு இரக்கமில்லாமல் தீர்ப்பு வழங்குகின்றார்களே. அவன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணினான்? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்திலே என் மகனை எந்த ஒரு நிலையிலும் ஏற்காத பொய் சாட்சிகளை கொண்டு சிலுவையில் அறைய தீர்ப்பிட்டானே பிலாத்து. மக்களே, நீங்களும் கூடவா இப்படி செய்வீர்கள்? நான் ஒரு முறை அவனுடைய பணிவாழ்வின் போது சந்திக்க வந்தேன். அப்போது கூட அவன் என்னையும் என் கூட வந்தவர்களையும் புறக்கணித்துவிட்டு அவனுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் ஆவார் என்றான். உங்களுக்காக உங்களுள் ஒருவனாக இருந்தான். அவனுக்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? அவனுக்கு பதிலாக எனக்கு தீர்ப்பளித்து எந்த மரணத்துக்கும் என்னை கையளிங்கள். என் மனம் பொறுக்கவில்லையே. கள்ளங்கபடமில்லாத என் கட்டி தங்கத்தை கல்வாரி மலை மேலே கட்டி வைத்து சிலுவையில் அறைய போகும் உங்களை நான் எப்படி அனுமதிப்பேன்? இதை பார்த்து கொண்டிருக்கும் கடவுளே, உம்முடைய மகனை நீரே பார்த்து கொள்ளும். காக்கைக்கும் தன் குஞ்சு புன் குஞ்சுதானே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் ஜேஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2ஆம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தவமாய் தவமிருந்து பெற்ற மகனின் அவல நிலை தாயின் கண்முன் அரங்கேறுகிறது. இதை என்னவென்று சொல்லுவது? என் மகன் உலக மக்களுக்காக சிலுவை சுமந்து உயிர் துறக்கப் போகிறான் என மகிழ்வதா? இல்லை, இப்பாரமான சிலுவையை சுமந்து ஒரு பாவியைப் போல், ஒரு கள்வனைப் போல அதே சிலுவையில் அறையப்பட்டு சாகடிக்கப் போவதை நினைத்து கதறி அழுவதா? ஒரு தாயின் நிலையிலிருந்து எதை நான் நினைப்பது?
ஒன்றுமே புரியாத நிலையில் நிற்கின்றேன். இவ்வுலகத்தில் இந்த நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. மகனே, இப்படி குற்றவாளி என நீ தீர்மானிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட அழைத்து செல்வதை பார்ப்பதற்காகவா நானும் உன் தந்தையும் உன்னை வளர்க்க அரும்பாடுபட்டோம். பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன் என் மகனை. ஆனால் நான் ஊட்டிய பாலெல்லாம் இப்போது இரத்த வெள்ளமாய் என் மகனின் உடலிலிருந்து மண்ணை நோக்கி ஊற்றெடுக்கிறதே. மக்களே, உங்களுக்காகவே வாழ்ந்த என் மகனுக்கா இந்நிலை? என் மகனை நோக்கி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று போற்றி புகழ்ந்த அதே நாவுகள் இன்று சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுகின்றனவே. உங்களில் ஒருவருக்கூட என் மகனுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று தோன்றவில்லையா? ஒன்றுமே அறியாத என் மகனை எப்படி கள்வனைப் போல் சிலுவை சுமந்து சாகடிக்க மனம் வந்தது? என் மகன் தலையில் கிரீடம் அணிந்து ஆட்சி புரிய வேண்டும் என்று நான் என் கனவில் கூட ஒரு நாளும் நினைத்தது இல்லை. ஆனால் முள்முடி தரித்து சிலுவை சுமந்து தன் சாவை தானே எதிர்நோக்கி செல்வான் என்றும் நான் நினைத்தது இல்லை. என் மகனே, முள்முடியுடன் பாரமான சிலுவையுடனும் கொடூரமான உன் சாவை எதிர்நோக்கி செல்கின்றாய். உன்னை ஈன்றெடுத்த எனக்கோ நீ இல்லா ஒவ்வொரு மணித்துளியும் மரண வேதனைதான். என் அன்பு மகனே, உலக மக்களின் பாவங்களுக்காக கழுவாயாக உன்னை விலைமதிக்க முடியாத திரு ரத்தத்தை சிந்தி எங்கள் மேல் கொண்ட சுயநலமற்ற அன்பினை வெளிப்படுத்தினாயே. அதைப்போல மக்கள் அனைவரும் சுயநலமின்றி வாழ அருள் வழங்கு. திவ்ய இயேசுவே, ஆராதித்த வணங்கமுக்கு நன்றி என்று சோத்திரம் பண்ணுகிறோம். அது என்னென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு சிருஷ்டித்து. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். என் மகன் சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். இதேபோல் உங்களில் எத்தனை பேர் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் தாங்காமல் கீழே விழுகிறீர்கள்? ஆனால் எழ முயல்கிறீர்களா? நம்பிக்கை என்ற ஒன்று உங்களிடம் இல்லாமல் போய்விட்டது. இந்த நம்பிக்கையினால்தான் மட்டும்தான் விழுந்த என் மகன் மீண்டும் எழுந்தான். விழுவது முக்கியமல்ல, எழுவதே முக்கியம். தந்தையாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவரால் இயலாதது எதுவும் இல்லை. 10 முறை விழுந்தவனை பார்த்து ஒருத்தன் சொன்னானாம், நீ 9 முறை எழுந்தவன் என்று. அதேபோல் கபிரியேல் தூதர் என்னிடம் மங்கள வார்த்தை சொன்னபொழுது நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையாலே இறைமகனை கருவில் சுமக்கும் பேறு எனக்கு அருளப்பட்டது. தொழுநோயாளிகளும் நோயுற்றவர்களும் மற்றும் குருடர்களும் இயேசுவிடம் வந்து அவர்களின் நம்பிக்கையாலேயே குணம் பெற்றனர். எனவே விழுவது பெரிதல்ல, எழுவதுதான் பெரிது என்று நமக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இயேசுவின் துணையில் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். வெற்றி நிச்சயம்.
வணங்கி உமைக்கு நன்றி சோத்திரம் செய்கிறோம். நான்காம் நிலை. தாயும் மகனும் சந்திக்கிறார்கள். என் அன்பு மகனே, ஒளி பொருந்திய உன் திருமுகமும் குளிர் பொருந்திய உன் திருவடிகளும் உறுதியான உன் திருமேனியும் கசையடிகளும் ஆணி கொண்ட சாட்டைகளாலும் கூரிய கற்களினாலும் என் கண்முன்னே சிதைக்கப்பட்டு இரத்தம் வழிந்தோடுகிறதே. தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பார்கள். ஆனால் என் அன்பு மகனே, உன்னை என் மகன் என்று கூட கண்டுணர இயலாத நிலையா எனக்கு? இவ்வுலகில் எந்த தாயும் தன் மகனின் முகத்தை மறக்கவே மாட்டாள். ஆனால் உன் உண்மையான முகத்தையே உருத்தெரியாமல் சிதைத்து விட்டார்களே இம்மக்கள். முகம் தெரியாதவர்களுக்கெல்லாம் முகம் மலர அருள் வழங்கினாய். ஆனால் இன்றோ உன் முகத்தை கண்டும் கூட நீதான் என் மகன் என்று என்னால் கண்டு கொள்ள இயலவில்லையே. உன்னை நினைத்து பல லட்சிய கோட்டைகளை என் மனதில் கட்டினேன். அந்த கனவுகள் அனைத்தும் சுக்கு நூறாய் உடைந்து வெறும் கனவாகி போயிற்று என்பதை எண்ணும்போது என் கண்களில் வழிந்தோடும் கண்ணீர் துளிகள் கூட குருதி துளிகளாக மாறும். உன் அழகான விழிகளும் முகத்திலும் புன்னகையையும் அன்பையும் அருளையும் மட்டுமே பார்த்து வாழ்ந்த எனக்கு இன்று நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்தால் என் மனம் பதைப்பதைக்கிறது. நீ தந்தையோடு உழைத்து வந்தபோது உன் மேனியில் சுரந்த வியர்வை துளிகளை பார்த்திருக்கிறேன். இன்று உலகிற்கு உதவி செய்ய இரத்தத்தையே வியர்வை துளிகளாக சிந்திக்கொண்டு உன் சாவை நீயே எதிர்நோக்கி செல்கிறாயே. அன்பு மகனே, உன்னை ஈன்றெடுத்த போது உணர்ந்த வலியை விட இந்நிலையில் பார்க்கும்போது ஏற்படுகின்ற வலியை என்னால் தாங்க இயலவில்லை. என் அன்பு மகனே, உன்னை போல இம்மக்களும் தன்னலம் பாராது பிற நலத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்க அருள் வழங்கு. நன்றி செலுத்துகிறோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். என் ஆருயிர் மகன் இயேசுவே, உம்முடைய துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுக்கலாம் என்று நினைக்கின்றான் அந்த சிமியோன். உனக்காக உதவ முன்வந்த அவனுக்காக உன் தந்தையிடம் பரிந்து பேசு. உம்மோடு நேற்று வரை இருந்த உன் சீடர்கள் உன்னை விட்டு ஓடிவிட்டனர். ஆனால் இந்த சிமியோனோ உனக்கு உதவ முன்வந்துள்ளான். அவன் நல்லவன். அவன் பாடுகளில் பங்கேற்கும் பேறு பெற்றவன். காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் நாளத்தின் மான பெரிதன்றோ. மகனே, நீ வான்வீட்டில் அரசு உரிமையோடு வருகிறபோது சீமோனை நினைவில் கொள். தந்தையின் இல்லத்தில் அவனுக்கு சிறப்பான இடம் கொடு. சீமோன், உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன், உன்னை பாராட்டுகின்றேன். மனித குலத்தின் மாணிக்கமாடா நீ. தடுமாறி விழுவோரை தாங்கி பிடிக்கும் கரமாடா உன் கரம். உலகமுள்ள அளவும் வரலாறு உன் பெரு உதவியை பற்றி பேசும். வார்த்தையால் அல்ல, மாறாக உன் நற்செயலால் என் மகனுக்கு நீ சிறந்த சான்று பகர்ந்து விட்டாய். உன் செயலால் நீயும் என் மகனாக மாறிவிட்டாய்.
நிலை. ரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். ஓ வெரோனிகா, இயேசுவின் அன்பு அன்னை, அவன் பின்னேதான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை விட பேறு பெற்றவள். என் மகன் கஷ்டப்படுவதைக் கண்டு, அவனுடைய முகத்தில் இரத்தம் வழிதலை கண்டு உடனே துணியை எடுத்து கொண்டு ஓடினாய். என்னே உன் இரக்கத்தின் வெளிப்பாடு. என் இதயம் உன்னை நினைத்து பெருமை கொள்கிறது. அவனுடைய சகோதரி போல் முன்வந்து அவனுக்கு உதவியது கண்டு என் கண்ணே தானாக கலங்குகிறது. என் மனதை உருக வைத்து விட்டது. அவனுடைய திருமுகத்தை உன்னுடைய கையில் தாங்கி கொண்டிருக்கும் நீ எத்தனை சிறப்பு மிக்கவள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அந்த அகமாகிய உள்ளமே, அந்த பரிவு கொண்ட நெஞ்சமே உன் கையில். அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட என் மனம் துடிக்கிறது. ஒரு முறை நான் அதை முத்தம் செய்தாலே போதும், என் வாழ்வில் நான் மிக பெரும் மகிழ்ச்சியை அடைந்து விட்டது போல் எண்ணுவேன். இத்தனை பெண்கள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் உனக்கு வந்த அந்த தைரியம், திடம் நிச்சயமாக பிறருக்கு வருமா என்பது சந்தேகம்தான். இங்கு உள்ள பெண்களுக்கு நீ ஒரு முன்மாதிரி. உன்னை போல பெண்களுக்கு திடமும் மன வலிமையும் பெற்றிட நான் என் மகனிடம் மன்றாடுகிறேன். வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் அணிகிறோம். பரமான சிலுவைக்கு உண்டு மீட்டு ஐக்கோ மகனே இயேசு, மீண்டும் விழுந்து விட்டாயோ? சிலுவையின் பாரம் தாங்காமல் முடியவில்லையோ? வீரர்கள் எட்டி உதைத்தாரோ? கீழே கிடந்த பாரங்கள் உன் பாதத்தை பதம் பார்த்து விட்டதோ? மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை அமுக்கி தள்ளிவிட்டனவோ? திடங்கொள் மகனே, நம்பிக்கை தளராதே, எழுந்திடு. நீ போகும் தூரம் தொலைவில் இல்லை. உன் தாய் நான் உன்னோடு வருகிறேன். உலகமே உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. உன் தந்தை கடவுள் உனக்கு உறுதியூட்டுவார். சாவின் மீதும் சாத்தான் மீதும் நீ பெறப்போகும் வெற்றியை நினைத்துக்கொள். விழுந்து கிடக்கும் மனிதரெல்லாம் உன்னை பார்த்து எழட்டும். தோற்றுப்போன மனிதரெல்லாம் வெற்றி நிச்சயம் என தொடர்ந்து பயணிக்கட்டும். வீழ்ச்சி நிலையானதல்ல, எழுச்சியே நிலையானது என கண்டுகொள்ளட்டும். மகனே, தொடர்ந்து செல்வோம் வா.
8ஆம் நிலை. எருசலேம் பெண்டீரின் புலம்பல். எருசலேம் பெண்களே, அழாதீர். என் மகன் இயேசு அவன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற செல்கிறான். அவன் பெண்களாகிய உங்களுக்கும் இம்மக்களுக்கும் பாவங்கள் அனைத்தையும் போக்கினான். ஆனால் அம்மக்கள் தவறு என்று தெரிந்தே அவனை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிட்டுள்ளனர். அவன் உங்களுக்கு என்னதான் ஆறுதல் கூறினாலும் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள தேவையான மன உறுதி இல்லை. பெண்களின் உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தர மனித உருவில் இறைமகனாக பிறந்தான். ஆனால் அவனை அவமானத்திற்குரிய சிலுவை சாவுக்கு உள்ளாக்கியுள்ளனர். இதுதான் இன்றைய உலகம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லா உலகம். ஆம், என் மகனாகிய உங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சாவுதான் நம் தந்தையாகிய கடவுளின் திருவுளம். அவர் இந்த பாதுகாப்பில்லா உலகை இப்படியே தொடர விட மாட்டார். இதோ அவன் உங்களிடம் கூறினான், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. எனவே நான் என் மகனுக்கு அழுகிறேன், நீங்கள் அழ வேண்டாம். கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்க முயலுங்கள். உடன் வாழும் பெண்களை உங்கள் உடன்பிறப்புகளாக ஏற்று மதித்து வாழ வைக்க உச்ச துணையாயிருங்கள். ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை விழுகிறார். அன்பு மக்களே, இதோ என் மகன் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுந்து விட்டான். அவன் ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தபோதும் வீழ்ந்தே கிடக்கவில்லை. வீழ்ந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து நடந்தான். எங்கிருந்து வந்தது இந்த வேகம், இந்த சக்தி, இந்த மன வலிமை? எல்லாம் தம் தந்தையாம் கடவுளோடு அவன் கொண்டிருந்த நெருங்கிய உறவு தந்த உரம், ஊட்டம், ஊக்கம் அந்த உறவுக்கு ஆதாரமாய் இருந்தது. அவன் கொண்டிருந்த ஜப பயிற்சி சிறு பருவம் முதலே நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. என்னை பார்த்து படித்து கொண்டது. தன் பணி வாழ்வை ஆரம்பிக்கும் முன் 40 நாட்கள் ஜபத்திலும் தவத்திலும் இருந்தவன் அல்லவா? பின்வரும் பல நாட்கள் இரவு நேரங்களிலும் அதிகாலை வேளையிலும் தனிமையான இடங்களுக்கு சென்று ஜெபித்தான் அல்லவா? அவனது பாடுகளை ஒளிவத்தோட்ட ஜபத்தில் தானே ஆரம்பித்தது. பிள்ளைகளே, சோதனைகளையும் வேதனைகளையும் வெல்ல வேண்டுமா? ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், தனிமையில் ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், திரு அவையோடு சேர்ந்து ஜெபியுங்கள். என் மகன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுங்கள். வீழ்ந்து விட மாட்டீர்கள், எழுந்து ஜொலிப்பீர்கள். உமை தந்தீரத்த மடைகள் திறந்திடமை நொந்தீர், உடைகள் களைந்திட உமை தந்தீர்.
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அட கொடூரர்களே, மனிதனின் உயிர் வாழ தேவையான அடிப்படை ஆதாரங்கள் உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் மகனின் ஆடையை கிழித்து அவனின் உரிமையை பறிக்கிறீர்களே, இந்த அவலநிலைக்கு காரணம்தான் என்ன? அவனுடைய ஆடையோடு சிறிதும் பெரிதுமான அந்த காயங்களிலிருந்து தசையை சேர்த்து இழுத்து அந்த ஆடையை கலற்றுகிறீர்களே. இயேசு எருசலேமில் வெற்றி ஆர்ப்பரிப்போடு கழுதையின் மேல் வந்த பொழுது அவரை வணங்கும் விதமாக உங்களுடைய மேலாடைகளை கலற்றி வழியில் விரித்தீர்கள். அந்த பக்தி, நம்பிக்கை இப்போது எங்கே போனது? ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்கிற இந்த சமூகத்திலே என் மகனின் பாதி உயிரை சிலுவையில் அறையும் முன்னே எடுத்து விட்டீர்களே. கண்களுக்கு கவர்ச்சியூட்டும் விதமாக எத்தனையோ ஆடைகள் மக்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதனுடன் ஒப்பிடும்போது என் மகனின் எளிமை குணம் என்னே பெரிது. ஆடையை பறித்து ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது எவ்வளவு மனிதத்தன்மை அற்ற செயல்! ஆனாலும் அதை மனித மாண்புக்காக என் மகன் அடைந்துள்ளான். அந்த ஆடைகளை அந்த வீரர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். இதன் மூலம் உங்களுக்கு பகிரும் மனப்பான்மையை என் மகன் கற்றுக் கொடுக்கிறான். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆகவே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தேன். எனக்காக இடர்பட வந்தேன். எனக்காக இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். எனது அன்பு மகனை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களில் எத்தனை பேர் செய்த குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் அளவிற்கு மனப்பக்குவம் கொண்டுள்ளீர்கள்? செய்த தவறுக்கே நம்மில் பலர் தண்டனை ஏற்க மறுக்கிறோம். ஆனால் என் மகனோ செய்யாத குற்றத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டான். எந்த துன்பங்களையும் கடவுளின் பெயரால் துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் அவர்கள் என் மகனை சிலுவையில் அறையும்போது கூட என் மகனும் தைரியமாக கடவுளையே நம்பியிருந்தான். அச்சிலுவை சாவை எண்ணி பயந்து ஒடுங்கவில்லை. என் மகனை பின்பற்றும் நீங்களும் உங்களை மறு கிறிஸ்துவாக எண்ணி உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் மன தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இறைவனின் பிள்ளைகள். உங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் சிலுவை சுமக்கவும்
பரிகாரம் செய்யவும் தயாராய் இருங்கள். அனைவரின் மீட்புக்கும் என் மகன் மட்டும் அல்ல, நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக அனுபவிக்கும் துன்பம் வாழ்வுக்கு வழிவகுக்கும். பனிரெண்டாம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். மகனே இயேசு, உலகை மீட்க வந்தேன், உலக மக்களின் பாவங்களை போக்க வந்தேன் என்றாயே. ஆனால் உலக மக்களின் உன்னை சிலுவையில் அறைந்து ஏளனம் செய்கிறார்கள். நீயே உன் தந்தையிடம் அவர்களை மன்னிக்க சொல்லி வேண்டுகிறாய். இப்போது உன் உயிர் பிரிந்து விட்டது. என் கண்முன்னே உன்னை சிலுவையில் அறைந்து உன் உயிரை உன்னிடமிருந்து எடுத்து விட்டார்கள். இதற்காகவா நான் உன்னை பெற்றெடுத்தேன்? இவ்வுலக பாவிகளை மீட்க வந்தாயே. ஆனால் உன்னை மீட்க யாரும் வரவில்லையே, ஏன்? என்ன காரணம்? அனைவரும் அனைவரது பிள்ளைகளோடு நிற்கிறார்கள், ஆனால் என் மகன் என்னோடு இல்லை. அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளை கொடுத்துவிட்டு என்னை தனியே விட்டு சென்றாயே மகனே, ஏன்? நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் என்றா, அல்லது நீயே இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்றா? இவ்வுலகில் பாவங்களை போக்க நீ உயிரை விட வேண்டுமென்றதே உன் தந்தையின் விருப்பமென்று இவ்வுலகை மீட்டு உன் தந்தையிடம் சென்று விட்டாயே. என் மகனே, உன்னுடைய பாடுகளில் நானும் இணைந்து கொள்கிறேன். உன்னோடு சேர்ந்து நானும் உலகின் மீட்புக்காக என்னை கையளிக்க வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம் என்பதை உணர்கிறேன். இதோ நான் ஆண்டவரின் அடிமை. அவர் விருப்பப்படியே உன் வாழ்க்கை நடப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். பதிமூன்றாம் நிலை. இறந்த இயேசு தன் தாயின் மடியில். பெற்ற தாய் தன் மகவை மறப்பாளோ? கருத்தாங்கி பெற்றெடுத்தவள்
தன் மகவை நினையாதிருப்பாளோ? கருவுக்கு கொடுத்து உயிர் கொடுத்து உலகிற்காக உவந்தளித்த உன்னத தாய்க்காய் நிலை. என் அன்பு மகனே, உன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து உன்னை என் மடியில் வைத்து அழகு பார்த்த பல தருணங்கள் உண்டு. ஆனால் இன்று என் மகன் என் மடியில் இருக்கிறாய். ஆனால் உன் உயிரோ உன்னிடமில்லை, என் உயிரும் என்னிடம் இல்லை. உன்னை என் மடியில் வைத்து தாலாட்ட பாடி பிறகே நீ உறங்குவாய். ஆனால் இன்றோ நான் பாடுவதற்கு முன்னே நீ துயில் கொண்டிருக்கிறாயே. உன்னை என் நிலையில் பார்ப்பதற்காகவா நான் ஈண்டெடுத்தேன்? தாய் என்ற நிலையில் உன்னை ஈண்டபோது நான் உணர்ந்த வலியை தாங்கிக் கொண்டேன். ஆனால் நீயோ முகம் அறியாத மக்களுக்காக வலியை ஏற்று வெளிமூடி உறங்குகிறாயே. ஏன் ஏன்? என்னோடு நீ பேச வேண்டும். நீ எழுந்து என் அழுகை குரலை கேட்க வேண்டும். எனக்கு ஆறுதல் மொழி கூற வேண்டுமென விரும்புகிறேன். ஆனால் நீயோ அமைதியில் உறங்குகிறாய். என் அன்பு மகனே, என் மடியில் பிறந்து வளர்ந்து இன்று இறந்த பின்னும் கூட உன் திருமேனி என் மடியில் கிடப்பதை இவ்வுலகில் நீ தந்த பெரும்பேராக கருதுகிறேன். என் அன்பு மகனே, இறந்த அனைவரையும் விண்ணக பேரின்பத்தில் உன்னோடு சேர்த்துக்கொள். மகளை இழந்து தவிக்கும் தாய்மார்களுக்கு நான் ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்பேன். பதினாலாம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். மகனே இயேசுவே, உன்னை இந்த சிறு வயதினிலேயே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேனே. உன்னுடைய பணிகள் திட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டீரே. இறைவன் உன் லட்சியமும் கனவும் இதோ இந்த கல்லறையோடு புதைக்கப்படுகிறதே. கடல் காடு மலை கடந்து சென்று இந்த மக்களுக்கு இறைவாக்கு எடுத்துரைத்தாய். எவ்வளவு தூரம் சென்றாலும் நேரம் சென்று விட்டாய். ஆனால் இப்போது இந்த சிறு கல்லறை 3 நாட்கள் மட்டுமே உன்னை உள்ளே அடக்க இருக்கும். எந்த ஒரு தாயும் தன் மகன் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் நானோ என் மகனை அடக்கம் செய்துவிட்டு இங்கே இருக்கிறேன். கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்புடையதற்போல் தான் நடக்கிறது என்றால் என்னால் அதை தாங்கிக் கொண்டு முடியும். ஆனால் என்னைப் போலவே பிள்ளைகளை இழந்து தவிக்கும் எத்தனையோ பெற்றோர்களை யார் ஆதரிப்பார்? நீரே அவர்களை ஆதரித்து மன ஆறுதல் அளித்து நிம்மதியாக வாழ்வை கொடுத்தரலாம்.